ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அதை விழுத அரைச்சிட்டோம். நல்லபடியாக நைஸாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிட்டு அதை நல்லபடியாக தோசை மாவில் மிக்ஸ் பண்ணணும். தோசை மாவு நம்ம எப்போது நார்மலாக ஊற்றுவோம் இல்லையா, தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தோசை மாவு கொஞ்சம் இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் இடையில இருக்கணும். ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் இலை அரைச்சி ஊற்றுறோம் இல்லையா, அது கொஞ்சம் பிஞ்சிக்கிடாமல் நல்லபடியாக வரும்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லா மொறுமொறுன்னு வரும், எது பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல், இட்லி மாவுக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும், தோசை மாவுக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அவ்வளோதாங்க ப்ராசஸ்ஸு. நல்லபடியாக கலந்துட்டு எடுத்து ஊற்றுனா தோசை நல்லபடியாக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்கும் மாவு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கிடுங்க. இது மாதிரி கரைச்சிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் தோசை மாவு. ஓகேங்களா? ரைட். இப்போ கரெக்டாக தோசை ஊற்றினோம்னா அந்த பதத்துக்கு கரெக்டாக இருக்கும்.